அப்படி நீங்க மென்டலி, எமோஷனலி அண்ட் பிசிக்கலி உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப இந்த வீடியோ வெறும் உங்களுக்கு தான். ஏன்னா இதுல நாங்க உங்க கூட ஷேர் பண்ண போறோம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளோ அப் கைட். இது வெறும் ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மட்டும் கிடையாது, அண்ட் இது சயின்டிபிகலி ப்ரூவனும் கூட. அண்ட் இதை நாங்களும் ட்ரை பண்ணிருக்கிறோம். அண்ட் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், இது ஏதோ ஒரு காப்பி பேஸ்ட் அட்வைஸ் கிடையாது. பொதுவா மக்கள் ஞானம் கொடுப்பாங்க, ஆனா அவங்களும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. பதிலா இது ஒரு 5 மெயின் பில்லர்ஸ்க்கான சிஸ்டம். இது வந்து எங்களோட லைஃபை கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்குது. அண்ட் இப்ப டைம் உங்களுடையது. ஏன்னா இந்த வீடியோ எண்ட் ஆகுறப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மட்டும் இருக்காது, பதிலா நீங்க உங்களை குறித்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதோட 4th பில்லர் எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவற கூட மிஸ் பண்ணிட கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பில்லர். இது இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. மென்டல் க்ளோ அப். இந்த பில்லர் வெறும் ஒரு பில்லர் மட்டும் கிடையாது, பதிலா இது ஒரு ஹிடன் மேஜிக். இதுதான் உங்களுடைய லைஃப்ல ரொம்ப மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வரும். இது இல்லாம உங்களோட லைஃப்ல உங்களால எந்த ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியாது. சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றப்போ உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்ட் ஜா லைன், flawless skin, Greek god bodies. and பிறகு ஒரு மொமெண்ட் வரும், நீங்க மிரர் எதிர்க்க நிக்கிறப்போ and உங்ககிட்டயே சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி ஏன் தெரிய மாட்டேன். பிறகு உங்களுடைய எல்லா குறைகளையும் ஞாபகப்படுத்திக்க ஆரம்பிக்கிறீங்க. என் ஸ்கின் டார்க்கா இருக்கு, மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, குண்டா இருக்கிற, இல்ல ரொம்ப ஒல்லியா இருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எப்படி தெரியுறீங்கறத குறித்து வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நீங்க உங்களையே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராவே இல்ல. இதனாலேயே எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க உங்களே அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இதுதான் உங்களுடைய ரியாலிட்டியே. ஜர்னல் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் சோஷியல் சைக்காலஜில பப்ளிஷ் ஆன ஒரு ரிப்போர்ட்டுக்கு அக்கார்டிங், யாரெல்லாம் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கிறாங்களோ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகுறாங்களா. அண்ட் இது உண்மைதான். எப்ப வரைக்கும் நீங்க உங்களையே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறீங்களோ, எப்படி நீங்க இருக்கிறீங்களோ அது வரைக்கும் க்ளோ வெறும் வெளியே மட்டும் தான் நடக்கும், உள்ளுக்குள்ள இருந்து இல்ல. அண்ட் இது செல்ஃப் அக்செப்டன்ஸ் அதுவாவே வராது. நீங்க இந்த 2 விஷயம் செய்ய வேண்டியது இருக்கும். முதல், ஹார்வர்ட் ஹெல்த் ஒரு ஸ்டடிக்கு அக்கார்டிங், தினம் ராத்திரி நீங்க 3 விஷயத்தை பத்தி எழுதுறீங்கன்னா எதை குறித்து நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்களோ அப்ப இதனால உங்களுடைய ஆங்ஸைட்டி அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக் ரெண்டுமே கம்மியாகுமா. அண்ட் நீங்க மென்டலி பீஸ் அண்ட் சந்தோஷமாக உணர்வீங்க. ரெண்டாவது, தினந்தோறும் மிரர் எதிர்க்க நின்னுட்டு ஒரு வாட்டி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. மார்னிங்ல நான் எப்படி இருக்கிறனோ என்ன குறித்து சந்தோஷமா இருக்கிறேன், நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்ல, ஐ அக்செப்ட் மை செல்ஃப் ஆஸ் ஐ ஆம், எனக்கு வெறும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப நீங்க உள்ளுக்குள்ள இருந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கலி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அப்படி உங்களுடைய லுக்ஸ், ஸ்கின் அண்ட் ஸ்டைல் இந்த எனர்ஜியை மேட்ச் பண்ணலனா அப்ப க்ளோ அப் பாதியா முழுமை இல்லாம தெரியும். இதனாலே அடுத்த பில்லர் பிசிக்கல் க்ளோ அப். பிசிக்கல் க்ளோ அப்க்கு அர்த்தம் இது கிடையாது நீங்க மாடல் ஆயிடணும்னு. அர்த்தம் என்னன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ், கிளீன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். ஒரு நல்ல ஹெல்தி க்ளோயிங் ஸ்கின்கான ரகசியம் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இல்ல, பதிலா கன்சிஸ்டன்சி தான். வெறும் 3 ஸ்டெப்ஸ்க்கான சிம்பிள் ரொட்டீன் வச்சுக்கோங்க. கிளென்ஸ், உங்களோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கோங்க. ஆயிலி, ட்ரை இல்ல சென்சிட்டிவ், அண்ட் அதுக்கு பிரகாரம் உங்களோட ஃபேஸ் வாஷை பிக் பண்ணுங்க. அண்ட் முகத்தை அந்த ஃபேஸ் வாஷை வச்சு நாள்ல 3 வாட்டி வாஷ் பண்ணுங்க. ஒன்னு காலையில, ஒன்னு பகல்ல, அண்ட் ஒன்னு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஹைட்ரேட், வாஷ் பண்ணதுமே உங்களுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுங்க ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வச்சு. ரொம்ப அதிகம் இல்ல, வெறும் ஒரு டிராப் முழு ஃபேஸ்க்கு போதும். ப்ரொடெக்ட், வெல்டிங் வீட்ல இருக்கிறீங்களோ வெளியவோ சன்ஸ்கிரீன் எப்பவுமே உங்களோட முகத்துல இருந்தே தரணும். இது உங்களுடைய ஸ்கின்னை எல்லா விதமான டேமேஜ்ல இருந்தும் காப்பாத்தும். அண்ட் உங்களோட க்ளோ எப்பவுமே அழியாது. டெர்மட்டாலஜி டைபோடைய ஒரு ஸ்டடிக்கு அக்கார்டிங், இந்த பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனை 21 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுவதனால் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். லுக்ஸ் அண்ட் ஸ்டைல், உங்களுடைய ஸ்டைலிங் அர்த்தம் இது கிடையாது நீங்க புது புது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு. ஸ்டைலுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா உங்களையே நல்லாக கேரி பண்ணிக்கணும். வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு பிராண்டட் ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு, ஆனா அந்த ஷர்ட் சுருங்கி ரிங்கிள்ட் ஆயிருக்கு, பாதி பேண்ட்டுக்குள்ள பாதி வெளியே. அண்ட் கீழே அவர் போட்டிருக்காரு முற்றிலும் ஒரு ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ். அதுவே வேற இன்னொரு பர்சன் வந்து 500 ரூபாய்க்கான ஷர்ட் போட்டிருக்காரு, ஆனா அது கிளீன் பிரஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்லி டக்ட் ஆயிருக்கு உள்ள. இது கூட அவர் மேட்சிங் ட்ரவுசர்ஸ் அண்ட் ஷூஸ் போட்டுட்டு இருக்காரு. யாரு பெட்டராக தெரியுறாங்க நீங்களே சொல்லுங்க. ஸ்டைலிஷ் எக்ஸ்பர்ட் க்ளோரி புரோக்கர் வந்து சரியா தான் சொல்லிருக்காங்க. ஸ்டைல் isn't what you wear, it's about how you feel when you wear. சோ ஃபோக்கஸ் பண்ணுங்க கிளீன்லினஸ் மீது, ஃபேஷன் மீது வேண்டாம். துணிகளோட ஃபிட்டிங் மீது, பிராண்ட் மீது வேண்டாம். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால கிடைக்கிற கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் மீது, மக்களை ஷோ ஆஃப் பண்றது மீது வேண்டாம். அப்படி உங்ககிட்ட இது எல்லாமே இருக்குதுன்னா, நல்ல பாடி, ஸ்டைல், லுக்ஸ், மைண்ட் செட், ஆனா படம் இல்லனா, ஃபைனான்ஷியலி நீங்க உங்களுடைய லைஃப்ல அவ்வளவு நல்லாக இல்லனா அப்ப யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க. ஆனா அப்படி இதுக்கு உல்டாவா இருக்குனா, உங்ககிட்ட எதுவுமே இல்ல ஆனா பணம் மட்டும் இருக்கு, அப்பவும் நீங்க அட்ராக்டிவா இருப்பீங்க. அண்ட் பணத்தை விட ஒரு க்ளோ அப் எதுவுமே கிடையாது. இதனாலே வர அடுத்த பில்லர் ரொம்ப முக்கியமானது, ஃபைனான்ஷியல் க்ளோ அப்.
பொதுவா எல்லாருமே யோசிப்பாங்க, இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம். ஆனா ரியாலிட்டி இதுதான். உங்ககிட்ட ரெண்டு ரொம்ப விலை மதிப்புள்ள அசெட்ஸ் இருக்கு. முதல் உங்களுடைய டைம் அண்ட் ரெண்டாவது உங்களுடைய மூளை. இப்பவே நீங்க இந்த ரெண்டுத்தையும் சரியாக யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அப்போ பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லாத விஷயம் ஆயிடும். நீங்க இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. வேற இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாரன் பஃபெட் சொன்னத, the more you learn the more you earn. அதாவது எவ்வளவு அதிகமா நீங்க கத்துக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க சம்பாதிப்பீங்க. இன்னைக்கு டைம்ல பணம் யார்கிட்ட போகுதுன்னா யார்கிட்ட வேல்யூ இருக்குதோ. அண்ட் வேல்யூ எப்ப வரும்? எப்ப நீங்க ஸ்கில் கத்துக்கிறீங்களோ. சோ எல்லாத்துக்கும் முதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களையே வேல்யூபிள் ஆக்கிக்கிறதுக்கு. புது புது ஸ்கில் கத்துக்கிறதுக்கு மீது கவனம் செலுத்துங்க. கோர்சஸ் பண்ணுங்க. யூடியூப், கூகுள், கோர்செரா, இது நாலேஜ்க்கான பெரிய கடல். ஏன் நம்ம எதனா கத்துக்கிட்டு நம்மளே அப்ஸ்கில் பண்ணக்கூடாது? வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், கேன்வா டிசைனிங், வாய்ஸ் ஓவர், கோடிங், எது பிடிக்குதோ அதை கத்துக்கோங்க. அப்படி நீங்க வெறும் 6 மாசம் கத்துக்கிறதுக்கு மீது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 6 மாசத்துல பணம் அதுவாவே வர ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப கேளுங்க, ரொம்ப மிகப்பெரிய தவறு யங்கான ஆட்கள் செய்யறது. அது பணம் வந்ததுமே தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை அடிச்சிருது. புது ஷூஸ், ஃபேஷன் ஹால், காஃபி ட்ரீட்ஸ், ஒவ்வொரு சின்ன இன்கம்கான இழப்பு எப்ப ஏற்படுதுன்னா எப்ப நீங்க சேவிங் இல்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்களோ. எக்கனாமிக் டைம் உடைய ரிப்போர்ட் சொல்லுது, இந்தியன் ஜென்சியோட சேவிங் ரேட் வெறும் 18% தானா. அதுவே குளோபல் ஆவரேஜ் 34% இருக்கு. சோ இன்னைக்கு மக்கள் யோசிக்கிறாங்க பணம் வரணும் லட்சத்துலன்னு. ஆனா அவங்க எப்பவுமே அவங்களோட growth மீது இல்ல அவங்களோட ப்ராப்ளம்ஸ் சரி பண்றதுக்கு முயற்சியே பண்றது இல்ல. அண்ட் எஸ், உங்களே அப்கிரேட் பண்றதுக்கு கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு சிம்பிள் ரூல், earn, save, skill upgrade, repeat. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ கொஞ்சம் சேமிங்க அண்ட் உங்களே அப்கிரேட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஏஜ் 14ல இருந்து 25 இடையே இருக்கிற டைம். இதுல ஒண்ணு மக்கள் பணத்தை அழிக்க கத்துக்கிறாங்க, இல்ல பணத்தை உருவாக்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க இது இப்பவே டிசைட் ஆகும். ஞாபகம் இருக்கா, நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் 4th பில்லரை மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்ப தெரிஞ்சுக்கலாம் அது என்னன்னு. எமோஷனல் க்ளோ அப். இங்க பாருங்க, நம்ம எமோஷனல் மாதிரியான வேர்ட்ஸ் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். ஆனா நாங்க டேனியல் கோல்மனோட புக் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் படிச்சதுல இருந்து அப்பத்துல இருந்து எங்களுடைய மைண்ட் எமோஷனை குறித்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. நாங்க உங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த புக்கை படிக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா லைஃப்ல ஐக்யூ விட அதிகமா EQ பெருசாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க EQக்கு அர்த்தம் எமோஷனல் கோஷன்ட். இது அதிகரிக்கிறதுக்கு நம்ம எமோஷனல் க்ளோ பார்க்க வேண்டியது இருக்கும். இது வாழ்க்கையில உங்களை ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் கண்ட்ரோல்ல இருக்க கத்து கொடுக்கும். அண்ட் ஹானஸ்ட்லி இது எல்லாத்தை விட ரொம்ப மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங். நீங்க உலகத்திலேயே சிறந்த இன்டெலிஜென்ட், குட் லுக்கிங் அண்ட் ரிச் பர்சனாக கூட இருக்கலாம். ஆனா அப்படி நீங்க எமோஷனலி வீக்கா இருந்தீங்கன்னா அப்ப உங்களால சரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாம போகும். இது உங்களை இம்மெச்சூர், வீக், லெஸ் கான்ஃபிடென்ட் பர்சன் மாதிரியாக காமிக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அண்ட் நிக்கோலஸ் டெஸ்லா ரெண்டு பேருமே அவங்களுடைய டைம்ல கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் அண்ட் சயின்டிஸ்டா இருந்தவங்க. ஆனால் எமோஷனல் லெவல்ல இவங்க வாழ்க்கை முழுவதும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு மல்டிபிள் அஃபேர்ஸ் இருந்துச்சு. ஆனா அவரால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல தொடர முடியாம போனது. அண்ட் நிக்கோலஸ் டெஸ்லாவுடைய வீக்கான எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை யாருன்னா ஒருத்தர் அவங்களோட லாபகத்தரமா ஆக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அவர் வாழ்க்கை முழுவதும் செல்ஃப் டவுட்ல வாழ்ந்தாரு. அண்ட் அப்படியே தனியாவே இறந்துட்டாரு. ஏன்னா அவரோட IQ ஹையா இருந்துச்சு, ஆனா EQ லோ. இதன் காரணத்தினாலேயே அவரால் மக்கள் கூட கனெக்ட் பண்ண முடியாம போனது. அண்ட் அவரோட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியல. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பை டேனியல் கோல்மன். இந்த புக்ல கிளியர்லி எழுதிருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் 2x மோர் இம்பார்ட்டன்ட் than IQ ஃபார் சக்சஸ் இன் லைஃப். இதுக்கு அர்த்தம் மக்கள் உங்களுடைய மார்க்ஸ், டிகிரி இல்ல சக்சஸ்னால உங்களை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. பதிலா நீங்க அவங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அதனால தான் இதனாலேயே எப்பவுமே உங்களோட எமோஷன்ஸை செக்ல வச்சுக்கோங்க. எப்பனா இதனா ஒரு எமோஷனல் ஃபீல் ஆச்சுன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்க கோவமா இருக்கீங்களா, சேட் இல்ல ஓவர்வெல்ம்ட், லோன்லியா இருக்கீங்கன்னா அதை கண்டுபிடிங்க. UCLV பிரெயினோட ஒரு ரிசர்ச் தெரிவிக்குது, எப்ப நீங்க உங்களோட எமோஷனை லேபிள் பண்றீங்களோ அப்ப பிரெயினோட ஃபியர் சென்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அண்ட் எப்பலாம் எமோஷனலா ரியாக்ட் பண்ணன்ற எண்ணம் வருதோ அப்போ 5 செகண்ட் பாஸ் எடுங்க, பெரிய மூச்சு இழுத்து விடுங்க அண்ட் அதுக்கப்புறமா பேசுங்க. இதனால நீங்க ரியாக்ட் கம்மியாக அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்குவீங்க. இந்த சிம்பிள் ஹாபிட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், ரெபுடேஷன், டின்னர் பீஸ் எல்லாத்தையும் காப்பாத்தக்கூடும். இப்போ நீங்க எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகுறீங்க. மக்கள் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் க்ளோ அப்ப கம்ப்ளீட் பண்ணுது. அந்த லாஸ்ட் விஷயம் சோஷியல் க்ளோ அப். நீங்க வாழ்க்கை முழுவதும் வெவ்வேறு ஆட்களை சந்திக்க போறீங்க. கிளாஸ்மேட்ஸ், கலீக்ஸ், கிளைண்ட்ஸ், கிரஷர்ஸ் எல்லாரையும். ஆனா அப்படி உங்ககிட்ட பேசுறதுக்கான வழியே இல்லனா அப்ப நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி மக்கள் உங்களை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த உலகம் இந்த ஆட்களை தான் கேட்க விரும்புறாங்க. யாரு நல்லா பேச தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, வெல் ஜாபோ, ரிலேஷன்ஷிப்போ, நண்பர்களோ இல்ல சோஷியல் மீடியா உங்களுக்கான பிராண்ட் உருவாக்கணுமோ, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல் தான் டிசைட் பண்ணும் நீங்க எப்படி ட்ரீட் செய்யப்படுவீங்கன்னு. அண்ட் நாங்களே இதை பார்த்திருக்கிறோம். மக்கள் வெறும் அவங்களுடைய பாஷை, டோன், அவங்க பேசுற வழியினாலேயே
மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருது without begging, without forcing. சோஷியல் க்ளோவுக்கு வெறும் இந்த 3 ஸ்டெப்ஸ் உங்களுடைய எல்லா வேலையும் செஞ்சிரும். ஐ கான்டாக்ட் பிளஸ் ஸ்மைல் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க யார்கிட்ட பேசுறப்போ கண்களோட கண்களை பார்த்து அண்ட் காம்லி பேசுங்க. அண்ட் முகத்துல ஒரு சின்னதான ஸ்மைல் வச்சுக்கோங்க. மக்கள் இன்ஸ்டன்ட்லி கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பாடி லாங்குவேஜ் ஸ்டடி தெரிவிக்குது ஐ கான்டாக்ட் அண்ட் ஸ்மைல் இன்க்ரீஸ் யுவர் ட்ரஸ்ட் ஃபேக்டர் பை 47%. நம்பர் 2, பிராக்டிஸ் ஆக்டிவ் லிசனிங். நீங்க ஆக்டிவ்லி கேக்குறப்போ இன்டரப்ட் பண்ணாமல் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தோணும் நீங்க வித்தியாசம் பண்ணவர்னு. அவங்க ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அவங்களோட வார்த்தையை வெறும் கேட்கறதுக்காக கேட்காதீங்க, பதிலா ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணுங்க. இதனாலேயே நம்பர் 3, ஆஸ்க் பெட்டர் क्वेश्चंस. அவங்க எதனா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அத பத்தி இன்னும் क्वेश्चंस கேளுங்க. இதனால எப்படி ஃபீல் ஆகும்னா நீங்க அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க. மக்களுக்கு அவங்கள பத்தி பேச ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறப்போ அவங்கள பத்தி பேசுறதுக்கு அப்ப அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, சோஷியல் கான்ஃபிடன்ஸ் ஒரு நாள்ல வந்துராது. இதுக்காக உங்களுக்கு ஏகப்பட்ட பிராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அவசியம் இருக்கு. அப்படி உங்களுக்கு இந்த சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணனும்னா அப்ப நம்மளோட சேனல்ல போட்டுருக்கிற இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சுனா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.